ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டன். நம்ம சேனலில் ஃப்ரீ சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான கிளாஸில் நம்ம என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோன் லேஸ் யூஸ் பண்ணி எப்படி பேங்கிள் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதில் வந்து இன்னொரு டபுள் த்ரெட்டு வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு த்ரெட்டு வந்து ரேப் பண்ணி தான் ஸ்டோன் லேஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அது மேலே எப்படி ஒரு த்ரெட்டு வந்து நம்ம ரேப் பண்ணுறதுன்னு தான் இந்த கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி நமக்கு தேவையானது பேங்கிள், த்ரெட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் லேஸ். நான் வந்து ஏற்கனவே நான் பண்ண பேங்கிள்லேயும் நான் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து செப்பரேட்டாக ஒரு பேங்கிளில் நீங்கள் பண்ணி காட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு க்ளூ தேவைப்படும். த்ரெட்டு வந்து நான் ஆல்ரெடி எடுத்துருக்கிறது எல்லோ கலர் த்ரெட் அண்ட் பிங்க் கலர் த்ரெட் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி தான் நான் பண்ண போகிறேன். பேங்கிளும் வந்து 4 கட் பேங்கிள் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப அகெயின் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு நான் சொல்லிக் கொடுக்குறனால நான் இருக்கிற பேங்கிளில் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக பேங்கிள் எடுத்து அதில் த்ரெட் ரேப் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். நம்மளோட ஃப்ரீ சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனாலும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நான் பிங்க் கலர் த்ரெட்டை வந்து நான் ஒரு 5 ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதிகமாகலாம் எடுக்கலை, கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் 5 ஸ்டாண்ட்ஸ் நான் எடுத்து இந்த மாதிரி கேலண்டர் போர்டில் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்களும் ரேப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதை நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எனக்கு கம் அப்ளை பண்ணி எப்படி நம்ம ரிமூவ் பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு பேங்கிளில் வந்து நான் சொல்கிறேன், நான் வந்து ஏற்கனவே நேற்றுக்கான கிளாஸில் நான் யூஸ் பண்ண பேங்கிள் தான் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணணும். ஃப்ரெஷ் பேங்கிள் எடுத்து அதை த்ரெட் ரேப் பண்ணி ஸ்டோன் லேஸ் ஒட்டிட்டு அதுக்கு மேலே தான் இந்த டிசைன் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் த்ரெட் எடுத்துக்கிட்டேன். த்ரெட் எடுத்து இந்த பேங்கிள் இருக்குல்ல, இந்த பேங்கிளுக்கு கீழே நம்ம எப்பயும் போல் ஸ்டிக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த ஸ்டோன் செயினுக்கு சென்டரில் ஒரு லைன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். கிராஸ் லைன் மாதிரி தான் கொடுக்க போகிறோம். ஸோ வேறு அதிகமான ஒர்க் எதுவுமே கிடையாது இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. வந்து க்ளூ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராக்டிஸ் தானே அப்படின்னு சொல்லி எடுத்து பண்ணாதீங்க. ஏன்னா அதே தான் நமக்கு வந்து அடுத்தடுத்து வரும். ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது நல்லா அது வந்து ஸ்டிக்காக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பிகினர்ஸ் வந்து எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க, ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, எங்களுக்கு புரியல அப்படின்ட்டு. அதனால தான் நான் ஸ்லோவாகவே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்களேன், இது வந்து நம்ம புதுசாக நான் லான்ச் பண்ண போகிறேன். என்னென்னா சேலுக்காக கொண்டு வர போகிறேன். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ப்ளூமிங் ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் ஃப்ளவர் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் என்கிட்ட தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ப்ளூமிங் ஃப்ளவர். இது இல்லாமல் உங்களுக்கு நார்மல் பட்ஸ் இருக்கும்ல, டிஷ்யூ பட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுவுமே வந்து சீக்கிரமாகவே வந்து நான் என்னோடய யூடியூப் சேனலில் வந்து நான் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதுவும் வந்து சேல் பண்ணுறதுக்காக தான். ஸோ அதுக்கான ப்ராசஸிங் போயிட்டுருக்கு. உங்களுக்கு நான் இது வந்ததுக்கப்புறம் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இது ஓனாக நான் மேக் பண்ணது தான். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஜாஸ்மின் ஃப்ளவர், ப்ளூமிங் ஜாஸ்மின் ஃப்ளவர் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து நான் குரூப்லேயும் சரி இல்லை சேனல்லையும் சரி நான் கொடுத்துட்றேன். யாருக்காவது தேவைப்பட்டுச்சு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சைடுக்கும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய பிஸ்னஸ்க்கு, அடுத்த பிஸ்னஸ்க்கு. ஸோ இப்போ வந்து இது நல்லா ட்ரை ஆகிருச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு இதை எடுத்து நம்ம ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, நீங்கள் 2 ஸ்டோனுக்கு நடுவில் நீங்கள்
ரேப் பண்ணாலும் சரி, இல்லை 3 ஸ்டோனுக்கு நடுவில் ரேப் பண்ணாலும் சரி, இல்லை சிங்கிள் ஸ்டோனுக்கு நடுவில் ரேப் பண்ணாலும் சரி, அது உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் நெருக்கமாக வேணும் அப்படின்னா நீங்கள் நெருக்கமாக ரேப் பண்ணிக்கலாம். இல்லை தள்ளி தள்ளி வேணும் அப்படின்னா நீங்கள் தள்ளி தள்ளி ரேப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 2 ரேப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 ஸ்டோனுக்கு நடுவில் வந்து த்ரெட்டை நான் ரேப் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ரேப் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து த்ரெட்டை வந்து நீங்கள் ரேப் பண்ணிகிட்டே வாங்க. அகெயின் நான் சொல்கிறேன், த்ரெட்டை நீங்கள் ரேப் பண்ணும்போது நல்லா டைட்டாக ரேப் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று நூல் வந்து வெளியில் வந்துடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். நான் வந்து பேசுகிறதோ இல்லை நான் வீடியோவில் காட்டுறதோ உங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் தாராளமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். எப்போ எந்த டவுட்னாலும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அதே மாதிரி என்கிட்ட இருந்து உங்களுக்கு ரீப்ளே வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆனிச்சுன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா எனக்கும் 2 கிட்ஸ் இருக்காங்க. ஸோ நான் என்னோடய கிட்ஸையும் நான் பார்த்துட்டு தான் இந்த கிளாஸஸும் வந்து நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். நான் மெஹந்தி கிளாஸ் குரூப்பையும் நான் பார்த்துக்கணும், பேங்கிள் குரூப்பையும் நான் பார்க்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் ரீப்ளே வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆனிச்சு அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஆனால் நான் ரீப்ளே பண்ணாமல் இருக்க மாட்டேன். எல்லாேருக்கும் வந்து நான் பார்த்துட்டு நான் ரீப்ளே பண்ணுவேன். கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ரேப் பண்ணிக்கோங்க. ரேப் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நம்ம அந்த எண்டில் கொண்டு வந்து எப்படி நம்ம க்ளூ அப்ளை பண்ண நார்மலாக நம்ம க்ளூ அப்ளை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் நல்லா த்ரெட்டை டைட்டாக பிடிச்சி க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம டபுள் த்ரெட் வச்சு நம்ம மேக் பண்ணணும். ஸோ நான் வந்து எல்லாமே சிம்பிளான டிசைன்ஸ் தான் நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது கையில் போட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் வந்து சென்டரில் 2 கட் பேங்கிள் போட்டு பார்டரில் வந்து இந்த மாதிரி 4 கட் பேங்கிள் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் ஆகுது. உங்களுக்கும் நம்மளோட ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அதே மாதிரி நான் போட்டு காட்டுற டிசைன்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். பாய்.